மணப்பாறை தொகுதி மனிதநேய மக்கள் கட்சி எம்எல்ஏ அப்துல் சமது அவரது உதவியாளர் காதர் ஆகியோரிடம் பேசிவிட்டதாகவும் 98% வேலை கிடைத்துவிடும் என்றும் ஷூ கடை உரிமையாளர் கட்டுக்கட்டாக பணம் பெறும் காட்சிகள்தான் இவை. திருச்சி மாவட்டம் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வளநாடு கைகாட்டி கிராமத்தில் ஷூ கடை நடத்தி வருபவர் அப்துல் ரஹ்மான். இவர் பிராம்பட்டி ஊராட்சியை சேர்ந்தவரிடம் ரேஷன் கடையில் உதவியாளர் பணி பெற்றுத் தருவதாக கூறி 9 லட்சம் ரூபாய் கேட்டதாக கூறப்படுகிறது. எம்எல்ஏ அப்துல் சமது மற்றும் அவரது உதவியாளர் காதர் ஆகியோர் மூலம் வேலைக்கு ஏற்பாடு செய்வதாக கூறியுள்ளார். முதற்கட்டமாக 3 லட்சம் ரூபாயை கட்டுக்கட்டாக பெற்ற அப்துல் ரஹ்மான் 2ஆம் கட்டமாக ஊர் தலைவரை சாட்சியாக வைத்து 3 லட்சம் ரூபாய் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. வேலை வாங்கி கொடுக்கவில்லை என்றால் சத்தம் இல்லாமல் பணத்தை திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்று அருகில் இருந்தவர்கள் கூற, பக்கத்து ஊரில் ஒருவர் இந்த வேலைக்கு 9 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் எப்படியும் வேலை வாங்கி கொடுத்து விடுவோம் என்றும் கூறிய வீடியோ வெளியானது. அப்படி வேலை வாங்க முடியாத பட்சத்தில் டக்குனு போய் எப்படி வெளியே ஏமா பண்றோமோ அதுதான் மெயின் வேலை தான் நம்ம கான்செப்ட். அவர் காதரனை சொன்ன ஒரே விஷயம், ஏன்னா நம்ம 100% வாங்கி நம்ம மோசடி பண்ணிக்கூடாது. இல்ல, அது யாரும் உத்தரவாதம் கொடுக்க மாட்டாங்க. அவர் சொன்ன 98% சொல்லுங்க, 98% சொல்றாங்க. நமக்கு சொல்லிட்டு நமக்கு என்ன சொன்னார்னா, இந்த அமௌண்ட் அதே சொன்னாரு 7 லட்சம் ரூபாய் டு 9 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் 15 லட்சம். இந்த நிலையில் எம்எல்ஏ அப்துல் சமது சார்பில் திருச்சி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் அக்பர் பாஷா என்பவர் வளநாடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவை தடுக்க கோரியும் பணம் பெற்ற அப்துல் ரஹ்மான் மீது நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அதே நேரத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டு வாங்கிய அப்துல் ரஹ்மான் எம்எல்ஏவின் உதவியாளர் காதரிடம் பல முறை செல்போனில் பேசியதாக தகவல் வெளியான நிலையில் தனது தொகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் சாக்கடை பிரச்சனை, லைட் பிரச்சனை பற்றி தன்னிடம் பேசுவார் என்றும் தாங்களும் அதனை சரி செய்து கொடுப்போம் என்றும் காதர் தெரிவித்தார். அப்துல் ரஹ்மான் மேல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். அவர் நம்ம கட்சியில இருக்காரா? எந்த கட்சியில எதுலயும் கிடையாது. அவர் எந்த கட்சியிலும் கிடையாது. உள்ளூர்ல வந்து ஒரு கடை வச்சு நடத்துறாரு சொல்றது. சரி, எங்களோட தொடர்புலாம் கிடையாது. பொதுமக்கள் மாதிரி காமனா போன்ல பேசுவாரு. சாக்கடை பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாரு. அதை செஞ்சு கொடுப்போம். இந்த விஷயத்துக்கும் எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பாலிமர் செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் வெங்கடேசன் மற்றும் வேல்ராஜ்.